தோடா மூஞ்சியை பத்தியாவது முத்துன சோறு ஐயா லெஃப்ட்ல ரைட்ல வாங்கிக்கணும். போதும்பா, போதும் 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 போதும். ஆக்டருங்கெல்லாம் இருக்காங்க, அப்புறம் டைரக்டருங்கெல்லாம் இருக்காங்க, கோச்சுக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்பவுமே மார்க்கண்டேயன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு கீழே நான் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு அவர் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தார். இனி அவரை மார்க்கண்டேயர் சொல்லுவாங்களா, என்ன மார்க்கண்டேயர் சொல்லுவாங்களா சொல்லிக்கலான்ட்டு. ரொம்ப நன்றி. 2 பேருக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் பார்த்தா நடக்காது. ஏன்னா ரொம்ப கருணை உள்ளம் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிறாங்களே, அது போல் இருந்தால் இன்ஸ்டியூட்லாம் நடத்த முடியாது. அதுக்காக தனஞ்சயன் சாருக்கு கருணை உள்ளம் இல்லைன்னு இல்லை, பெரிசாக இருக்குது அவருக்கு. அதுக்கு மேலே அவங்க வீட்டுக்காரம்மா பரபரம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்புறம் அவங்க ஸ்டாஃபுங்கெல்லாம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுங்க இல்லை, அவர்களுடைய தாய் தந்தையர்கள். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பணும்னு அவங்க நான் அது மாதிரி ஒரு தாய் தந்தை ஆகிட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா நான் அவங்கள அந்த தாய் தந்தையர்கள் பார்த்துடல, அநேகமாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல நினச்சேன் அப்படிதான், என்னடா இதுக்கு போய் ஒரு இன்ஸ்டியூட்டு ஆரம்பித்து அதுக்கு அந்த அப்பா அம்மாலாம் அனுப்பிச்சிருக்காங்களே, இது எப்படி நடக்க போகுது அப்படின்லாம் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் போக 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 அந்த சந்தேகம், ஏன்னா நான் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, சத்யத்ரி இன்ஸ்டியூட்டு இதெல்லாம் போய் பார்த்துருக்கிறதுனால இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தான் சொன்னேன் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நானே சொல்லது கூட சொல்லியிருக்கேன், தி பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸுங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. அண்ட் தென் மோரார்லெஸ் அந்த மாதிரி ஒரு இணைப்பு எனக்கு கிடச்சிது. ஏன்னா நான் கொஞ்சம் எப்போவும் ஒதுங்கி ஓடிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு இணைப்பும் இந்த போஸ்டாவில் எனக்கு கிடச்சிது. அதுக்கு மேலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். அவர் ஒரு நாள் நல்ல படிக்கட்டில் நீ நட்ஸுடா அப்படின்னு அப்படியெல்லாம் அதை கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம். இந்த எடிட்டர்ஸும் இந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸும் அது கொஞ்சம் கூட பேச மாட்டாங்க, ஏன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களெல்லாம் பேச வச்சு பாட வச்சு எல்லாம் செய்து கொடுத்த இந்த போஃப்டா அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ நாள் வீடை போய் பார்த்ததில்லை, அப்பா அம்மா பார்த்ததில்லை, நடுவில் எப்போ தான் போய் பார்த்துருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவேன் நான். அந்த பாட்டு இங்கேயே பாடிடுறேன். சொல்லுறத சொல்லிப்புட்டேன், செய்கிறத செஞ்சிடுங்க, நல்லதுன்னா எடிட்டர்ஸ் கை சும்மா இருக்கக்கூடாதுப்பா. சொல்லுறத சொல்லிப்புட்டேன், செய்கிறத செஞ்சிடுங்க, நல்லது நான் கேட்டுக்கங்க, கெட்டது நான் விட்டுடுங்க. முன்னாலே வந்தவங்க என்னென்னமோ சொன்னாங்க, மூளையில் ஏறுமின்னு எழுதி வச்சாங்க, ஒன்றுமே நடக்காம உள்ள செத்தாங்க, என்னாலே ஆகாதுன்னு எனக்கு தெரியுமுங்க. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையின் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, அத்தனையும் படிச்சிங்க. இதான்பா கண்டக்டிங்ன்றது. என்ன செஞ்சு கிழிச்சிங்க, சொல்லுறத சொல்லிட்டு. அது அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய ஒரு பாடல், சந்திரபாபுன்ற ஒரு பாடினார். அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. அதனால் நீங்கள் எல்லாம் வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே தான் எல்லாருமே வீடு நோக்கி ஓடுகிறீங்க. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.